தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு கிழக்கு தீமோர் நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இது ஒரு ஜனநாயக குடியரசு ஆகும். இது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடாகும். இது தீவு நாடு. இந்த நாட்டின் தலைநகரம் டிலி. இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இங்கு 99.5% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இங்குள்ள மக்கள் தொகை சுமார் 13 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இந்த கிழக்கு தீமார் என்பது 14 நகராட்சிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை 64 நிர்வாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இத்தீவின் ரட்சிப்புக்காகவும் இத்தீவானது தேவனை இன்னும் அறிந்து தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிழக்கு தீமோர் நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாட்டை இந்த நாளிலே நீங்கள் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. 13 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டிலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உங்கள் மேலே அதிக நம்பிக்கை வைத்து ஆண்டவரே குடும்பமாய் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா விக்கிரக ஆராதனைகளிலிருந்து கர்த்தர் இந்த தேசத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த தேசத்தை நீங்க நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எல்லா நகராட்சிகள் மீதும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆலயங்களிலே பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களை கர்த்தர் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து ஆண்டவரே, இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படத்தக்கதா இவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமா இந்த தேசம் காணப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.